ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க. பிசிஓடி இந்த தைராய்டு இருக்கிறவங்கலாம் இந்த உளுந்து கஞ்சி வந்து எடுக்கலாமா, டெய்லி எடுக்கலாமா, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதில் நிறைய சத்து இருக்குது, டவுட்டே கிடையாது. ஆனால் பிசிஓடி தைராய்டு இருக்கவங்க இதை டெய்லி எடுக்கலாமா, இல்லை எத்தனை நாள் எடுக்கணும் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன் உங்ககிட்ட. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் எல்லாருக்குமே தெரியும், கருப்பு உளுந்து கஞ்சியில் நிறையா நல்லது இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் என்னெல்லாம் நல்லது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கால்சியம் நிறையா இருக்குது. கை கால் வலி, இடுப்பு வலி, டயர்டாக இருக்குது அப்படின்றவங்க எடுக்கலாம். அனிமிக்காக இருக்கிறவங்க எடுக்கலாம், ரத்தத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு தேவையான, ப்ரெக்னன்சிக்கு தேவையான மெக்னீஷியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைபர், ப்ரோட்டீன், இதெல்லாம் இதில் நிறையா இருக்குது. அது போக நிறையா வந்து விட்டமின் பி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினரல்ஸுமே நிறைய இந்த உளுந்து கஞ்சியில் நிறையாவே இருக்குது. ஸோ தாராளமாக, அதாவது சின்ன சின்ன மினரல்ஸ், விட்டமின்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன எக்ஸ்ட்ரா நம்ம உடம்புக்கு தேவையான இந்த விட்டமின் பி, C6 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சத்துக்கள் வந்து இந்த பயிர் வகைகளில், அது குறிப்பாக சொல்லணுன்னா இந்த உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும். ஸோ அதனால் இது ஓவரால் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஃபுட்டு தான். நான் சொன்ன மாதிரி இந்த மெக்னீஷியம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக PCOS இருக்கவங்களுக்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்குலாம் இந்த மெக்னீஷியம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த தேவையான ஒரு சத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்து கஞ்சியில் நிறையா இருக்குது. ப்ரோட்டீனும் கருமுட்டை வளர்ச்சிக்கு, ஆரோக்கியமான வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நார்மலாக இப்போ எனக்கு பிசிஓடி தைராய்டுலாம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வாரத்தில் 7 நாளுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உளுந்து கஞ்சி எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ பிசிஓடி இருக்குது, தைராய்டு இருக்குது, இப்போ நான் இதை எடுக்கலாமான்னா நீங்கள் எடுக்கலாம். ஆனால் சில விஷயங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ தைராய்டு, பிசிஓடி இருக்கவங்க கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து கம்மியாக தான் எடுக்கணும். நார்மலாக இருக்கிறவங்க எடுக்கிறத விட நம்ம வந்து கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாக தான் எடுக்கணும். இன்க்ளூடிங் மீ, எனக்கும் அந்த பிசிஓ இருக்கிறனால நானுமே வந்து அந்த கார்போஹைட்ரேட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டு கார்போஹைட்ரேட் தவிர என்ன இனிப்பாக சாப்பிட்டாலுமே நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சாப்பிடணும் இல்லையா. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது கார்போட சோர்ஸ் தான். இப்போ பயிறு வகைகள், தானியங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட மெயின் சோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு கார்போஹைட்ரேட் மாதிரி தான். நம்ம செய்யக்கூடிய எல்லாமே, இட்லி, தோசை, இப்போ இட்லி அரைக்கிறோம், இட்லியில் உளுந்து அரிசி தான் போடுறோம். அது சத்து தான், அரிசியும் நல்லது, உளுந்தும் நல்லது. ஆனால் அது கார்பு தானே, அது நமக்கு செட் ஆகாது. ஸோ அதே மாதிரியே இப்போ நீங்கள் இதை எடுக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு கார்பு சோர்ஸாக தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் இதை காலையில் எடுக்கிறீங்க அப்படின்னா மத்தியானம் ரைஸ் கம்மி பண்ணணும். நைட்டு ரைஸு சுத்தமாக சாப்பிடாமல் ஒரே ஒரு தோசை இல்லை ஒரு சப்பாத்தி, நிறையா காய்கறி, முட்டை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்ணும். ஸோ நீங்கள் 3 வேளையுமே கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டு இதை காலையில் நீங்கள் கஞ்சி, உளுந்த கஞ்சி எடுக்கிறீங்க, மத்தியானம் சோறு சாப்பிட்றீங்க, நைட்டு தோசை சப்பாத்தி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிசிஓடி, PCOS, தைராய்டுக்கு எந்த விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணாது. அது அப்படியே தான் இருக்கும், சரி பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணாது. இப்போ நீங்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய ரைஸுக்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ மத்தியானம் நீங்கள் இந்த உளுந்தங்கஞ்சியும் பக்கத்தில் ஒரு முட்டை பொரியல், அதோட காய்கறி, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது சூப்பராக பிசிஓ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். தைராய்டு இருக்கவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்குமே இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இப்போ இதை காலையில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த உளுந்தக்கஞ்சி கூடயே வேறு ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் வந்து நீங்கள் எடுத்துக்கணும், ஃபைபர் எடுத்துக்கணும். ஒரு சுண்டல் வேக வச்சு இந்த உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கலாம், இல்லைனா 2 முட்டை ஆம்லேட் போட்டு இந்த உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கும் போது கூடவே ப்ரோட்டீன் இல்லை ஒரு நல்ல ஃபேட்டு, நல்ல பழங்கள், ஃபைபர் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். வெறும் இந்த உளுந்தங்கஞ்சியை மட்டும் நீங்கள் காலையில் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மதியான சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சுலின் வந்து ஸ்பைக் ஆகும். ஏன்னா இது உளுந்தங்கஞ்சின்றது மெயினான ஒரு கார்போஹைட்ரேட் சோர்ஸ். நான் வாழைப்பழத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு 10 days இருக்குன்னு நினைக்கிறேன், 10 or 2 weeks இருக்கும். இப்போ வாழைப்பழம் பிசிஓ இருக்கவங்க சாப்பிட்லாமா, அதில் சுகர் தான் இருக்குது, ஆனால் பிசிஓ அந்த எக் க்ரோத்துக்கு நல்லது, அப்போ சாப்பிட்லாமான்னு அந்த வீடியோவை நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அதுலேயும் அதான் சொல்லியிருப்பேன். வாழைப்பழம் கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நம்ம வந்து வாழைப்பழத்தை வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதாவது ஒரு நாளைக்கு காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று சாப்பிட்றோம். மற்ற உணவு முறைகள் மாற்றலை அப்படின்னா நமக்கு இப்போ பிசிஓ வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு வாழைப்பழம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் பண்ணும். அது நல்ல உணவு தான், ஆனால் என்னென்னா அதில் இனிப்பு அதிகன்றனால நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஸோ வெறும் வயிற்றில் ஒரு வாழைப்பழத்தெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தான் இதுவும் கார்போஹைட்ரேட் தான் இதோட மெயின் சோர்ஸ். எந்த ஒரு கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் நம்ம உடம்பு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உண்டு பண்ணும். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி அந்த உளுந்தங்கஞ்சியும் கூட ஒரு பயிறு வேக வச்சோ, முட்டை பொரியல் வச்சோ, சிக்கன் வச்சோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கருமுட்டை வளர்ச்சிக்கு, கைகால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் இந்த பிசிஓடி தைராய்டு இருக்கவங்க இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ.
உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.